ஓம் சாந்தி. எப்படி நாம் தேவி தேவதையாக ஆக முடியும்? ஓம் சாந்தி. தந்தை சொல்கின்றார், தேவி தேவதைகளோ சத்யுகத்தில் சர்வகுண சம்பன்னமாக 16 கலைகள் நிரம்பியவர்களாக, மேலும் நடத்தை கூட மிகவும் சத்தோப்பிரதானமாக அற்புதமாக இருந்தது என்று தந்தை சொல்கின்றார். ஆகையால் நாம் கூட இப்பொழுது பூசாரிகளுக்கு, அதாவது தேவி தேவதைகளின் பூசாரிகளுக்கு நாம் இந்த செய்தியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதாவது நாங்கள் தான் முதலில் சத்யுகத்தில் இந்த தேவி தேவதைகளாக இருந்தோம். அவர்களுடைய நடத்தையும் பற்றி பேசுகின்றார்கள், அவர்களுடைய குணங்களை பற்றி பேசுகின்றார்கள், அவர்களுடைய கலைகளை பற்றி பேசுகின்றார்கள். ஆதலால் நாமும் கூட அவர்களிடம் சொல்ல வேண்டும், நாங்கள் முதலில் அப்படித்தான் இருந்தோம், இப்போது திரும்பவும் நாங்கள் அப்படி ஆகவிருக்கின்றோம் என்று அவர்களிடம் இதை சொல்ல வேண்டும். அதற்காக நாம் தினமும் நம்மை சோதனை செய்ய வேண்டும். அதாவது மனம் நிலையாக இருக்கின்றதா என்ன, நாம் எந்த ஒரு அசுர குணமும் கொண்டவர்களாக இல்லையே என்று, மேலும் நமது நடத்தை எப்படி இருக்கின்றது, மேலும் நாம் கோபப்படவில்லையே, எந்த ஒரு விகாரத்தினால் தோல்வி அடையவில்லையே என்று நாம் தினமும் இந்த கேள்விகளை கேட்டு சாட்டை வைக்க வேண்டும். தந்தை சொல்கின்றார், நாம் தேவி தேவதைகளாக ஆகவிருக்கின்றோம் என்றால் நாம் கூட இப்பொழுது திரும்பவும் 16 கலைகள் நிரம்பியவர்களாக சர்வகுண சம்பன்னமாக, மேலும் நமது நடத்தை மிகவும் ராயலாக இருக்க வேண்டும். தந்தை சொல்கின்றார், சந்நியாசிகளின் மரம் கூட வளர்ந்து கொண்டே இருக்கின்றது, அவர்களின் மரம் கூட இருக்கின்றது. ஆகையால் தந்தை சொல்கின்றார், நிறைய தர்மங்கள் உருவாகிவிட்டன, ஒரு தர்மத்திற்கும் அவரவர்களின் விருட்சம் மரம் இருக்கின்றது. ஆனால் இதுவோ எல்லையில்லாத விருட்சமாக மிகவும் பெரியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அனைத்து தர்மங்களும் இதனுள் அடங்கிவிடுகின்றது. ஏனென்றால் இதுதான் முதல் தர்மமாக, ஒரே தர்மமாக இருந்தது. முதலில் சத்யுகத்தில் தேவி தேவதைகளின் தர்மம்தான் ஒரே தர்மமாக இருந்தது. பிறகு அனைத்து தர்மங்களும் அவரவர்களின் நேரத்தின்படி கீழே வந்து விடுகின்றார்கள். ஒட்டுமொத்தமாக அனைவரும் நாடகத்தின்படி கீழே வர முடியாது, நம்பர் வாராகத்தான் இருக்கின்றார்கள். ஆகையால் முதலில் ஒரு தர்மம் இருந்ததன் காரணமாக இப்பொழுது பிராமணர்களாக இருக்கும் நாம் தேவதைகளாக ஆகவிருக்கின்றோம். அதற்காக தேவி தேவதைகள் தான் முதலில் கீழே இறங்கி வந்து அவர்கள் பாகத்தை நடிக்க வருவார்கள். எல்லைக்குட்பட்ட நாடகத்தில் கூட யாருக்கு எந்த நேரத்தில் நடிக்க வர வேண்டும் என்றால்தான் அவர்கள் அப்பொழுது நாடக மேடையில் வந்து நடிக்கின்றார்கள். அதுவரை உள்ளே அமர்ந்திருக்கின்றார்கள். அதே போல நாம் கூட பரந்தாமத்தில் அமர்ந்திருக்கின்றோம். நமது நேரம் வரும்பொழுது நாம் இந்த நாடக மேடையில் நடிக்க வருகின்றோம். பிறகு தந்தை வந்தவுடன் அனைவரையும் திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். ஆகையால் தான் இந்த மரம், அதாவது தந்தை ஸ்தாபனை செய்யும் தேவி தேவதைகளின் மரம், மேலும் அனைத்து ஆத்மாக்களுடைய மரம் மிகவும் எல்லை இல்லாததாக பெரியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அனைவருக்கும் தந்தை ஒருவரே. ஆகையால் இந்த மரம் எல்லை இல்லாததாக மிகவும் பெரியதாக இருக்கின்றது என்று தந்தை நமக்கு சொல்லி புரிய வைக்கின்றார். ஆகையால் நாம் தேவி தேவதைகளாக ஆகுவதற்காக நமக்கு எந்த அசுர குணமும் இல்லைதானே, இன்று நான் கோபப்படவில்லை தானே, இன்று நான் விகாரங்களில் விழவில்லை தானே, என்னுடைய நடத்தை ராயலாக இருந்ததா, மேலும் நான் எந்த ஒரு விக்கர்மமும் செய்யவில்லையே, நான் சம்பூர்ண நிர்வகாரியாக இருந்தேனா என்று நம்மை நாமே இந்த கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். தந்தை நினைவின் சாற்றுடன் கூடவே இந்த கேள்விகளின் சோதனை கூட நாம் செய்ய வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். இதன் மூலமாக நாம் தேவி தேவதைகளாக ஆகிவிடுகின்றோம்.
தந்தை சொல்கின்றார், தினமும் பேட்ஜை பாருங்கள். அதாவது லக்ஷ்மி நாராயணோட பேட்ஜை பாருங்கள். ஏனென்றால் அவர்களைப் போல நாம் இப்பொழுது ஆகின்றோம். அவர்களின் நடத்தை எப்படி இருந்தது? அவர்கள் எப்படி எந்த குணங்கள் கொண்டவர்களாக இருந்தார்கள்? அவர்கள் எவ்வளவு கலைகள் நிரம்பியவர்களாக இருந்தார்கள். ஆகையால் நீங்களும் கூட அந்த பேட்ஜை பார்த்து தினமும் அதன்படி கேள்விகளை கேட்டு நாம் நமது லட்சியம் மற்றும் குறிக்கோளை அடைய வேண்டும். ஓம் சாந்தி.